ஹாய் மக்களே, நான் திருச்செந்தூர் போயிட்டு வர வழியில் அப்படியே மணப்பாடு பீச்சுக்கு தான் வந்திருக்கிறேன். மேலே போய் வாங்க சர்ச்சை பார்க்கலாம். திருச்செந்தூருக்கு போகும்பொழுது தேரிக்காடுகளை தாண்டி வந்தீங்கன்னா இந்த மணப்பாடு கடற்கரை கிராமம் இருக்குது. தூத்துக்குடி மாவட்டத்தோட சுற்றுலாத்தலங்களில் மிக முக்கியமான ஒன்றா இது இருக்குது. இங்கே வந்தீங்கன்னா 3 அழகான பிரம்மாண்டமான சர்ச்சை பார்க்கலாம். புகழ்மிக்க இந்த சர்ச்சை நீங்கள் பார்க்க வரும்பொழுது ஒரு சின்ன மலை ஏறி வர்ற மாதிரி இருக்கும். இந்த இடத்த பார்க்குறதுக்கு ஒரு அழகிய தீபகற்பம் மாதிரியே இருக்கும். சுற்றி 3 பக்கமும் கடலால் சூழப்பட்டிருக்கும். இந்த தேவாலயம் மற்றும் இதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் பார்த்திங்கன்னா நிறைய சினிமா படப்பிடிப்புகள் நடந்திருக்கு. பார்த்திங்கன்னா சிங்கம், தாமிரபரணி, நீர்ப்பறவை, இயற்கை இந்த மாதிரி படங்கள் இங்கே தான் எடுத்திருப்பாங்க. மீன் பிடிக்கிறது தான் பிரதான தொழில். இங்கே இருக்கக்கூடிய கடலில் ஒரு புறம் இருக்கக்கூடிய கடல் பார்த்திங்கன்னா ரொம்ப அமைதியாக சாந்தமான கடலாகவும், மறுபுறம் இருக்கக்கூடிய கடல் பார்த்திங்கன்னா ரொம்ப ஆக்ரோஷமாகவும் சீற்றத்துடனும் இருக்கும். இந்த இடம் திருச்செந்தூர்லேருந்து 18 கிலோமீட்டர் தொலைவிலையும், தூத்துக்குடியிலேருந்து 60 கிலோமீட்டர் தொலைவிலையும் இருக்குது. மென்மையான வெள்ளை நிற மணல், அழகான நீல நிற கடற்கரை, சுற்றியுள்ள மலைகள் போன்ற இயற்கையான அமைப்புகளால் இந்த இடம் சிறப்பு வாய்ந்ததாக இருக்குது. கிபி 1542 செயின்ட் பிரான்சிஸ் சேவியர் இங்கே மிஷினரி நடவடிக்கைகளை பண்ணியிருக்கிறாரு. அவர் இப்போ இங்கே சர்ச் இருக்கிற இடத்துல குகை மாதிரி இருக்குது, அங்கே தான் வசித்து வந்திருக்கிறாரு. பின்னாடி 1881 தான் இந்த இடத்துல சர்ச் கட்டப்பட்டிருக்கு. இங்கே இருக்கக்கூடிய அழகான தேவாலயத்தையும் கடற்கரையையும் சூரிய அஸ்தமனத்தையும் பார்க்குறதுக்காக நிறைய சுற்றுலா பயணிகள் இங்கே வராங்க. மேலும் இங்கே ரொம்பவே அழகான ஒரு கலங்கரை விளக்கமும் இருக்குது. நீங்கள் டிக்கெட் வாங்கிட்டு இது மேலே போய் பார்க்கலாம். இந்த இடத்துக்கு வந்ததுக்கு ரொம்பவே ஒர்த்துன்னு சொல்லலாம். அவ்வளோ அருமையாக இருந்தது. எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத அளவுக்கு பிளேஸ் ரொம்ப நல்லா இருந்தது. நாங்கள் சுற்றி பார்த்துட்டு அப்படியே அடுத்த இடத்துக்கு கிளம்பிட்டோம். பாய் பாய் மக்களே.